சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உனக்கு இந்த சாய் அப்பா சொல்ல வந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று ஏதுவென்றும் செவி கொடுத்து கேட்பாயா? என் அன்பு குழந்தையே, மாண்டவன் அதாவது உயிர் பிரிந்த ஒருவர் மீண்டும் இழக்கப் போகின்ற நேரம் விதி உனக்கு வழி காண்பித்திருக்கின்றது. ஒருவேளை இந்த அப்பா சொல்ல வருவது என்னவென்று தெரியாமல் என்னை பாதியிலேயே நீ விட்டுவிட்டு செல்வாயானால் உன் அப்பாவை நீ காலால் எட்டி உதைத்தருக்கு சமம் என்பதனை நீ மறக்காதே. இந்த சாய் அப்பா நான் உன்னை தொடரும் இந்த நேரம் முழுக்க அப்பா எந்த நாளிலும் உனக்கான நன்மைகளை உன் வசமாக்கி கொடுக்க உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவன். அப்படி இருக்கும்பொழுது மாண்ட ஒருவர் மீண்டும் உயிர் தெழப் போகிறார் என்ற ஒரு செய்தியை உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? இந்த அப்பா இந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு என்ன வந்தது என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நான் இருக்கின்ற இந்த காலங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். சாயப்பா இருக்க உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ யதார்த்தமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். நடந்து முடிந்தது என்னவென்று என் குழந்தைக்கு தெரியாமல் போகலாம். நடக்கப் போவது என்னவென்று உனக்கு தெரியாமல் போகக்கூடாது. அதனால்தான் அப்பா எதையுமே உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஓடோடி வருகின்றேன் என்பதை நீ மறக்காதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை உன்னை தொடரும் என்பதை நீ மறக்காதே. உனக்கான உண்மைகளோடு இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இங்கு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எது சரி எது தவறு என்று என் குழந்தைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையில் என் குழந்தை கிடையாது. ஏனென்றால் உன் குழந்தையினால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிட்டது. வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் என் குழந்தைக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. எல்லாவற்றையும் உன் அப்பா சரியாக பார்த்து கொண்டு தான் உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன். ஒருவனுடைய பிரிவு மிகுந்த மனவேதனையை ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே கொடுத்து விட்டது. இது நடந்திருக்கவே கூடாது என்பது போன்ற ஒரு உணர்வோடு அந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு சென்றது உண்மை. மீண்டும் அந்த உயிர் அப்படியே கிடைப்பது என்பது நமக்கு நியாயமற்ற விஷயம். அதை நாம் எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் என் குழந்தையே, உன்னுடைய மன எண்ணங்களும் உன்னுடைய நல்ல சிந்தனைகளும் உன்னுடைய உண்மையான அந்த அன்பும் உனக்காக ஒன்றை தருவதற்கு தயாராகிவிட்டது. அது என்னவென்றால், இந்த வாழ்க்கையானது நீ விரும்புகின்ற பல விஷயங்களோடு எப்பொழுதும் நீ கேட்டதை ஒவ்வொன்றையும் உனக்கு தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம். இப்பொழுது நீ வேண்டியது அந்த உயிரைத்தான், அந்த உறவைத்தான் அவர்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்ட அந்த தெய்வம் வேறொரு வழியில் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. தெய்வம் உனக்கு வேறொரு சூழ்நிலை அதை கொடுத்துவிட தயாராகிவிட்டது. அப்படி இருக்கும்போது என் குழந்தைக்கு இந்த செய்தி செவி வந்து சேர வேண்டிய அவசியமாகிவிட்டதல்லவா? உன்னோடு நான் இருக்கும்போது இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன் மனதில் நின்று பேசும். இந்த அப்பாவின் பணி நம்பினால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. சாய் அப்பா இருக்க என் குழந்தை எதையுமே யோசித்து இனி வருந்தி கொண்டிருக்காதே. இந்த உயிரை மீண்டும் உன் வசம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. ஆனால் அது எப்படி எப்பொழுது நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எளிதில் யாருக்கும் கிடைத்திடாத ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கும்போது சர்வ நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையான ஒவ்வொரு தருணங்களையும் நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நினைத்து இனிமேலும் நீ கலங்கிவிட வேண்டாம். சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை இனி நடக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நாம் சிந்தித்தது போல பல விஷயங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்று விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யாராலும் அதனை விட்டுவிட முடியாது. உனக்காக ஒன்றை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த அப்பாவின் வார்த்தைகளை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. அப்பா இருக்க எதிலுமே இனி உனக்கு ஒரு தயக்கம் வேண்டாம். சாய் அப்பா சொல்வது போல இது போன்ற ஒரு காரியங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது இதையெல்லாம் நீ நிச்சயமாக கட்டாயமாக புரிந்து கொள்வதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையாக மாறும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, நல்லது வேண்டி நான் சொல்வது இனி எந்த நிலையிலும் உன் மனதில் இருக்கும் ஏக்கத்திற்கு நிச்சயமாக உனக்கு பதிலை கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே.
ஒவ்வொரு நாளும் இனி உன்னோடு நான் பயணிக்கும் இது போன்ற நேரங்களில் எல்லாம் நீ கைவிடக்கூடாது. ஒரு உயிர் பிரிகிறது என்றால் அது யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. குறிப்பாக அவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில், பலருக்கும் பல நல்ல காரியங்களை செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய பிரிவினை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அப்பா சொல்கின்றேன், எந்த ஒரு உயிரினுடைய பிரிவு பலரது கண்களையும் குளமாக்கியதோ, எந்த ஒரு உயிரின் பிரிவு பலரைய வேதனையால் அந்த ஒரு உயிரினுடைய பிரிவை அது உன் வீட்டில் நடந்தது உண்மை என்றால், உண்மையாகவே நீ மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் எப்பொழுதும் நல்லதைத்தான் செய்கின்ற ஒருவராக இருக்கின்றார் என்றால், நிச்சயமாக அவர் மீண்டு வரப்போவது உறுதி. உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு குழந்தையாக அவர் பிறப்பார் என்பது உறுதி இல்லை. இவர் மற்றவர்களுக்கு கெடுதலைத்தான் அவர் அதிகமாக செய்திருக்கிறார் என்பதும், மற்றவர்களுக்கு வேதனையைத்தான் அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்பதும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நிச்சயமாக இவர்கள் மீண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? ஏற்கனவே இருந்து இவர்கள் செய்தது எல்லாம் போதாதா? இனிமேலும் இவர்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. இனிமேலும் இவர்கள் இருந்து எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் பார்த்துத்தான் தெய்வம் ஒரு பதிலை கொடுக்க வேண்டியது. வேண்டாதவர் என்பதனையெல்லாம் தாண்டி நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதில் தான் இங்கு ஒவ்வொருவருக்குமான பதில் திரும்ப கிடைக்கப் பெறும் என்பதை நீ மறக்காதே. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், எல்லா விஷயங்களையும் உன் எதிர்காலத்தை கொண்டு நிச்சயமாக நீ கடித்து விட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. அப்பா இருக்க என் குழந்தைக்கு இது போன்ற நல்ல காரியங்களை கூட நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறக்காதே. உன் அப்பா உனக்கென்று துணை இருந்து நான் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சரியான தெளிவோடு என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளோடும் தெளிவுகளோடு நாம் எதையும் சரியாக செய்து முடிக்கும் இந்த நேரம், இந்த அப்பாவின் அருளோடு உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் இனி நடக்கப் போவதை நீ தெரிந்து கொள்வாய். ஒரு உயிரையே உனக்கு கொடுக்க இந்த அப்பா தயாராக இருக்கின்ற இந்த நேரம், இனி என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடத்தி தரப்படும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாய் அப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்பாவின் அன்பு உனக்கு என்ன தருகிறது என்பதை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் சொல்ல வருவது என்னவென்று இனி வரும் நாட்களில் நிச்சயமாக புரியும். இத்தனை நேரம் இந்த அப்பா சொன்ன விஷயம் உனக்கு என்னவென்று புரிந்ததல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ கேட்கின்ற உயிர் உண்மையாகவே இந்த உலகத்தில் மீண்டும் ஜனனிப்பதற்கு தகுதி உடைய ஒரு உயிராக இருக்கும் பட்சத்தில், நிச்சயமாக அவர்களை நான் இங்கு உதித்தெழுவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதை உன் குடும்பத்தில் இனி பிறக்கும் ஒரு உயிராக, உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நல்ல உயிராக நிச்சயமாக இந்த அப்பா உன் குடும்பத்திலேயே மீண்டு கொண்டு வந்து சேர்க்க, மறு பிறப்பெடுத்து அவர்கள் நிச்சயமாக வந்து சேர்வார்கள் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சாய் அப்பா சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களோடு உன்னை தேடி நடத்தப்படும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள். உனக்காக அப்பா மெனக்கேட்டு இத்தனை விஷயங்களை செய்ய துணியும் பொழுது, நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த நேரம் இனி உனக்கு நான் நடத்தி கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள். சாயப்பா சொல்ல சொல்ல இனி எந்த விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பாவின் அன்போடு உனக்கு நடப்பதில் ஒவ்வொன்றும் தெளிவாக நடத்தி தரப்படும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையான ஒவ்வொரு நிலையிலும் உன்னை தொடரும் இந்த அப்பா இது நிச்சயமாக நடத்தி தரப்படும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையான ஒவ்வொரு நிலையிலும் உன்னை இந்த சாய் அப்பா கைவிட மாட்டேன் என்பது உண்மை. எதிர்பாராமல் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது இதை நீ உணராமல் செல்லக்கூடாது அல்லவா? அதனால்தான் அப்பா இது போன்ற ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. என்னை காலால் ஏற்றி உதைக்க ஒரு போதும் நீ தயாராக இருக்க மாட்டாய் அல்லவா? அப்படியானால் சாயப்பா சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று சரியாக கேட்டு தெரிந்து கொண்டிருப்பாய். அப்பா உன் முன்னால் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தெளிவாக தெரிந்து கொள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நீ புரிந்து நடந்து கொள்.
எப்பொழுதும் சரியாக வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். நாம் எண்ணியது போல உனக்கு எல்லா விஷயங்களும் முழுக்க முழுக்க சரியாக நடத்தி கொடுக்கப்படுவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதையே என்று உனக்கு நான் சொல்வேன். சாயப்பா முன் நின்று உன் வாழ்க்கையை உனக்கு சரியாக உருவாக்கி தருவேன் என்பதில் நீ எப்பொழுதும் உறுதியோடு இருப்பது உண்மையென்றால் இனி உனக்கும் நல்லது நடக்கும். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கண் முன்னாலேயே உனக்கு சரியாக தெரிய வந்துவிடும் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளும் இனி உனக்கு நிலையான உண்மைகளோடு உன்னை தேடி வரட்டும். அப்பாவின் அன்போடு ஒட்டுமொத்த விஷயங்களும் சரியாக உன்னை தொடர்ந்து வரட்டும். நல்லதுதான் நடக்கும் என்பதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் இனி இந்த அப்பா சொல்வது போல நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படுவதை நீ புரிந்து கொள்வாய். சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நடக்கும் பொழுது நீ தெய்வத்திடம் வைத்த ஒவ்வொரு முறைகளும் உனக்கு நிச்சயமாக சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எதையுமே யோசிக்கும் இந்த மனநிலையோடு உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இந்த அப்பா உறுதியாக உணர்வுகளோடு நீ எப்போது நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட எல்லாம் இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.